நீயே எந்தன் வாழ்வின் நிறைவாகும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையில சகோதரர் ஒருவர் எனக்கு நல்ல ஒரு தமிழ் வைத்தியரை அறிமுகம் செய்தார். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க ஆண்டவர் தான் அவங்களை சுகமாக்கினார்னு நீங்க நம்புங்க. அந்த டானிக்கு சுகமா வச்சது அந்த வைத்தியத்தை போனதுனால அப்படின்னு சொல்லி குழம்பிடாதீங்க அப்படின்னார். நல்ல ஒரு சகோதரர், ஒரு பதட்டத்தோட அதை சொன்னார். ஆனா நான் அப்படி இல்லை. பிரியமானவர்களை, எந்த வைத்தியத்துல போனாலும் எந்த மருந்துகளை நாம் சாப்பிட்டாலும் அந்த வைத்தியரும் அந்த மருந்துகளும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த மரத்திலிருந்து சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி மரத்துக்கு ஒப்பிடுறவர்கள் இருக்கிறார்களா? கல்லுக்கு ஒப்பிடுறவர்கள் இருக்கிறார்களா? அதிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி மரத்துக்கும் கல்லுக்கும் கட்டைக்கும் லோகங்களுக்கு ஒப்பிடுறவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அதை அப்படி அவர்கள் நினைக்கிற பொழுது அந்த மரத்தை கொண்டு, அந்த லோகத்தை கொண்டு, அந்த கல்லை கொண்டு அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவருடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார். அழகாக வேதம் சொல்கிறது, சகல தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, அதை வழிபடுகிற ஜனங்களும் என்னுடையவர்கள் அல்லவே. வேதம் தெளிவா சொல்லுது, என்னுடைய ஜனம் என்று ஒரு ஜனத்தை அது பிரித்து காட்டுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். பெரியமாளர் எங்கே நாம் வாசிக்கலாம்? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கலாம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பாருங்க, அவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக தெய்வங்களும் கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று இந்த தெய்வத்தை கண்டடைந்த விசேஷித்த பவுலார் இதை எழுதியிருக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத அநேக கர்த்தாக்களும் தேவர்களும் வானத்திலும் பூமியில் இருக்கவே இருக்கிறார்கள். ரொம்ப சுருக்கமா, ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நமக்கு சுகீனம் வருகிறது. அந்த சுகீனத்திற்கு தெய்வமாகிய கர்த்தர் சுகீனம் நமக்கு வருவதற்கு முன்னதாகவே இந்த இயற்கையில தன்னுடைய வல்லமை வைத்திருக்கிறார். அதை எடுத்து அதை சரியான முறையிலே கலந்து வைத்தியர் நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது நமக்கு வியாதி சுகமாகிறது. அப்படியானால் உண்டாக்கினவைகளை கொண்டு நமக்கு சுகமாக்கக்கூடிய ஒரு விசேஷித்த தன்மை கர்த்தர் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையினாலே இவைகளெல்லாம் உண்டாக்கி நமக்கு தந்திருக்கிறார். இதனால் நாம் சுகமாகி விடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இயற்கையாகவே மழையில நினைகிறது, இயற்கையாகவே பனியில நினைகிறது, இயற்கையாகவே குளிர்ந்த காற்றினால உண்டாகிறது, இயற்கையாகவே உஷ்ணமான காற்றினால் உண்டாகிறது, இயற்கையாகவே மழையினால் உண்டாகிறது, இயற்கையினால நாம் அதிகமாக நாம் உட்கொள்கிற ஆகார பிரச்சனையினாலே உண்டாகி விடுகிறது. சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. இவைகளினாலே நமக்கு சுகீனம் உண்டாகிற பொழுது இந்த தெய்வம் நமக்கு சுகீனம் உண்டாவதற்குள்ளதாகவே உண்டாக்கி இருக்கிறவைகளின் மூலமாக தெய்வம் தாமே மருத்துவர்களை உண்டாக்கி அவர்களை கொண்டு நமக்கு செய்கிற பேருதவிகளினால நாம் நம்முடைய வாழ்க்கை நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயம் இந்த இயற்கை காரியங்கள்ல நம்ம தவிர்க்கும் போது அந்த இயற்கையினாலே நமக்கு ஒரு வியாதி வரும் பொழுது நாம் சுகமாகி விடுகிறோம். பாவத்தினாலே வியாதி உண்டானால் என்ன செய்கிறது? நானும் நீங்களும் பாவம் செய்து பாவத்தினாலே வியாதி உண்டாகும் பொழுது என்ன செய்கிறது? பாவத்தின் மிகுதியால வியாதிகள் உண்டாகும் பொழுது தேவன் நம்மை சுகமாக்க கூடாதபடி நம்மை கைவிடக்கூடிய ஒரு நிலவரம் நமக்கு உண்டாகிறது என்று பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் நாம் அறிய முடியும் பிரியமானவர்களே.
தெய்வம் ஒரு ஒழுங்கு, ஒரு நியமம் வைத்திருக்கிறார். அந்த நியமத்தின்படி நாம் பாவத்தின் உச்சகட்டம் என்று சொல்கிறோமே, அப்படி நாம் பாவத்திலே மிகுந்து வளரும் பொழுது தேவன் நம்மை சுகமாக்க கூடாத நிலையில் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். அந்த நியமத்தில் தேவன் நம்மை அப்படி செய்யறதில்லை. நாமே நம்மை மாற்றிக்கொண்டு உருவாக்கி கொண்டு அப்படியே நாம் பாவத்தில் உழண்டு போகும் பொழுது அந்த நியமத்தை வைத்திருக்கிறார். சுருக்கமாக சொல்லலாம், குடித்து 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 ஒரு மனிதன் மரிக்கிறார் என்று சொன்னால் தேவன் காரணம் அல்ல. அவனுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தில் அவன் தனக்கு தானே குடித்து 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 தன்னை அந்த குடியினாலே அழித்துக் கொள்கிறான். அந்த குடியின் மூலமாக அநேக தவறுகள் செய்யக்கூடிய நிலையில் அவன் மாறிவிடுகிறான். குடும்பத்தை மறந்து விடுகிறான், பிள்ளைகளை மறந்து விடுகிறான், ஏன் தன்னையே மறந்து விடுகிறான், தன் மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். அவன் அப்படியே குடித்து வெறித்து குடிவெறியனாய் மாறி அநேக காரியங்களை தன்னை பாவியாக மாற்றிக் கொள்கிறார். இது நிமித்தமாக இந்த வேர்கள், காய்கள், கனிகள், கொட்டைகள் ஒன்றுமே சுகம் கிடைக்காத ஒரு நிலவரத்தில் தன்னையே அவன் மாற்றி விடுகிறான். ஆனதினாலே அந்த நியமத்தில் நியமத்தில் அவன் தவறிழைக்கும் பொழுது அவனுக்கு தண்டனை என்று சொல்ல இந்த வியாதி வருகிறது. இப்படிப்பட்டவர்கள் இந்த தமிழ் வைத்தியத்தினாலோ இப்படிப்பட்டவர்கள் ஆங்கில வைத்தியத்தினாலோ சுகமே பெற முடியாத நிலையில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் அந்த உண்மையான அந்த கட்டளையின்படி அவர்கள் மறித்து விடுகிறார்கள். பிரியமானவர்கள், இவர்களுக்கு என்ன பரிகாரம் உண்டு? இவர்கள் பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஒரு மனம் திரும்புதல், பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு மனம் திரும்புதல் முதலில் உண்டாகி அவர்கள் பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் பாவத்திற்கு தண்டனை என்று ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, அந்த தண்டனையை தூக்கி வீதியில எறிய முடியாது. அந்த தண்டனையை என்ன செய்வது? இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிற பொழுதுதான் பரிசுத்த வேதாகமம் தெளிவான ஒரு விடையை தருகிறது. அந்த அன்பான தெய்வம், நம்மை உண்டாக்கின தெய்வம் எவ்வளவு அன்புள்ளவர் என்று தன்னை வெளிப்படுத்த முடியாக இந்த மண்ணுலகுக்கு மனிதனாக வந்து யோசித்து பார்ப்போம். அநேக கர்த்தாக்களும் அநேக ஆண்டவன்மார்களும் அநேக தேவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள், ஒருவரும் இல்லை. உண்மையான தெய்வம் என்று சொல்கிற அந்த உண்மையான தெய்வமானவர் மண்ணுலகில் மனிதனாக தோன்றி எத்தனை பேர் எத்தனை தவறுகளையும் தப்பிதங்களையும் அவர்கள் செய்து தங்களை பாவிகளாக்கி நோயாளிகளாக்கி அழிவுக்கு நேராய் அந்த மரண விளிம்பில் நிற்கும் பொழுது அவளை குணமாக்கி அவருடைய பாவத்து தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாவ தண்டனையை நீதியுள்ள தேவன் அல்லவா, அவர் நீதி உள்ளவரானபடினால் பாவத்துக்கு தண்டனை உண்டு என்று சொன்னவர் நிச்சயமாய் உண்டு. அந்த தண்டனையை ஒருத்தர் செலுத்தியாக வேண்டும், அதை சுமந்து தீர்த்தையாக வேண்டும் என்று தானே சுமந்து தம்முடைய மெய்யான அன்பை வெளிப்படுத்தி இனி நீங்கள் இந்த கேடு வருகிற அளவிற்கு பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி பாவத்தினால் வருகிற வியாதியை சுட்டி காண்பித்தார் என்று வாசிக்கிறோம்.